வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். உணவு பாதுகாப்புக்கான அதிகாரிக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 55,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இதற்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 17/4/2025. ஸோ இந்த டேட் வரைக்கும் வந்து டைம் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இந்த உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு MRPலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 7th ஃப்ளோர் DMS பில்டிங் 359 அண்ணா சாலை, தயானாம்பேட், சென்னை 6. ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் அனலிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வர போஸ்ட் ஆஃப் சீனியர் அனலிசிஸ்ட் அண்ட் பேசிஸ் ஆன் த ஃபுட் சேஃப்டி சர்வீசஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. உணவு பொருள் பாதுகாப்பு துறையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிகள் ரொம்ப குறைவாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரியான ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சீனியர் அனலிஸ்ட், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 14 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 4 வேக்கண்ட்டு. அதுலேயே பார்த்திங்கன்னா பிசியில், எம்பிசியில் தனியாக, அதே மாதிரி எஸ்சியில் தனியாக, SC-Aல தனியாக, இது மாதிரி தனித்தனியாக டோட்டலாக 14 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் 17/4/2025. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டு அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது உங்களுக்கு சிபிஇ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படிங்கிறது மறுபடியும் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. தென் மெயில் வந்து வரும். உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 56,100லேருந்து 2,05,700 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 56,000 ப்ளஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அலவன்ஸு, டெய்லி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 60,000 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு SC/SCA பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிடேஷன் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர்ஸ் வந்து 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இதில் வந்து இண்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. தென் இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சயின்ஸ் வித் கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி அல்லது ஃபுட் டெக்னாலஜி அல்லது ஃபுட் அண்டு ட்ரக்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் ஏதாவது இருந்துச்சுனாலும் சரி, அல்லது பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க, ஃபுட் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க, மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் வேக்கண்ட் இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான போட்டிகள் வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் கூட கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களோட ஃபோட்டோ காப்பீஸு, உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் PDF ஃபார்மெட்டில் வந்து வச்சுருக்கணும். எவ்வளோ MB இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டி சர்வீஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் தான் சீனியர் அனலைசர்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 14 வேக்கன்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமும் தகுதியும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது
மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.